வணக்கம் ஜோதி நேயர்களே. இன்றைய எபிசோட்லே நாம் நோய்களை பற்றி கண்டறிவோம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது நடிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஜோதிடத்திலே ஒருவருக்கு முன்பாக நோய் வருவதை கணித்து விடலாம். எனவே அப்படி கணிக்கும் பட்சத்திலே மலைக்கு குடையை பிடித்துக் கொள்வது போல நாம் மருத்துவரை அணுகி சென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதுக்குரிய மருத்துவ நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். எனவே அதன் பொருட்டு உதாரணத்துடன் இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இப்போது மேச லக்கணத்திற்கு 3-6 கூடியவர் புதன் பகவான். இவர் நோய்க்கு அதிபதியாக இருக்கிறார். இவர் 8 கூடியவர்கள் சேர்ந்தால் தீராத வியாதிகள் வரும். உதாரணமாக இவர் மேச லக்கணத்தை வைத்துக்கொள்வோம். மேசத்திற்கு 4 இருக்கிறார், அது கடகராசி. இந்த கடகராசிக்கு இவர் 3-12 கூடிய விரையாதிபதி. சரி, இவருடன் மேச லக்கணத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அவர் போய் கடகத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது நீச்ச வீடு. சரி, இப்படி ஒரு 6 குடைவனும் லக்னாதிபதியும் சேர்ந்து விட்டார்கள். சரி, இவருடன் இந்த மேசத்திற்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், இவர் விரையாதிபதி. இவருக்கு கடகம் உச்ச வீடு. இதில் அவர் கொழுப்புத்தன்மைகளுக்கு அதிபதி. இவர் போய் அந்த வீட்டில் அமர்ந்து உச்சம் பெறும்போது கொழுப்பு சம்பந்தமான நோய்கள் வரும். எனவே மாரடைப்பு, இருதய நோய்கள், இரத்த ஓட்ட சீர்கேடு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குவார் லக்னாதிபதிக்கு. ஏன்னா லக்னம் நீச்சமாகிவிட்டார் அல்லவா. எனவே நீங்கள் ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் முன்கூட்டியே ஜோதிடர் கணித்து சொல்லி விடுவார். கணித்து சொல்லும் பட்சத்திலே நீங்கள் மருத்துவரை ஆடி மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். தனுசு லக்கணம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த தனுசு லக்கணத்திற்கு அதிபதி குரு பகவான். இவருக்கு 8ஆம் இடம் கடகராசி. இந்த கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெற்றுக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இவருக்கு 5 குடையவன் செவ்வாய், அவர் போய் நீச்சம் பெற்று விடுவார். 6 கூடையவன் சுக்கிரன், அவரும் இந்த கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீரிழிவு நோய், சுக்கிரன் இனிப்பு சம்பந்தமானவர், சந்திரன் கிட்னிக்கு அதிபதி. இப்போ இருவரும் சேர்ந்து இந்த 8ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குரு பகவானும் இருக்கிறார். உச்சம் பெற்றால் கலஸ்திர ஸ்தானாதிபதி லக்னாதிபதி நோயுற்றோராகிவிடுவார், தீராத நோய்க்கு அதிபதி ஆகிவிடுவார். எனவே இந்த கிட்னி பிரச்சனை உள்ளவர்களாம் முன்கூட்டியே கணித்து வைத்துக்கொண்டு தகுந்த ஜோதிடன் அறிவு பெற்று மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த கிட்னி பிரச்சனை எப்படி வரும் என்று பார்த்தீர்கள் அல்லவா, அதே போல் இருத நோய் எப்படி ஏற்படும் என்று பார்த்தீர்கள் அல்லவா. இதுதான் இவர் புதன் பகவான் தோலுக்கு அதிபதி. தோல் சம்பந்தமான நோய்களை உண்டு பண்ணி விடுவார். ஏன்னா இந்த உடல் பாதுகாப்பு இருப்பதை தோலை வைத்துத்தான். எனவே நாம் உடம்பை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நோய்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. வள்ளுவர் வாக்குக்கிணங்க நம் உடலை பேணி காக்க வேண்டும். அடிக்கடி மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜோதிடரை சென்று பார்த்து நமக்குரிய நோய்களை முன்கூட்டியே அறிந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம் நேயர்களே.